ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். வாழைத்தண்டு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இங்கே அவ்வளோவா யூஸ் பண்ணி நான் பார்க்கல. ஆனால் வாழைத்தண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அது வந்து நம்ம கூட்டா செய்யலாம், பகோடா மாதிரி செய்யலாம், அப்புறம் பொரியல் மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கூட்டு. வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு நமக்கு வாழைத்தண்டு வேணும், பாசிப்பருப்பு, இதை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வாழைத்தண்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு தான் நிறைய பேர் செய்கிறதே இல்லை. சில பிகினர்ஸ்க்கு வந்து க்ளீன் பண்ணவும் தெரியாது. அதையும் நான் பண்ணி காமிச்சிட்டு எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு வந்து வாங்கிட்டு வந்தோடனே அதில் பட்டை மாதிரி இருக்கிறதெல்லாம் முதல்ல இதை கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு உரிச்சிருங்க. உரிச்சிட்டு இந்த மேலே வந்து ஷைனிங்காக தோல் இருக்கும், அதை வந்து நம்ம கரும்பு எப்படி கட் பண்ணுவோம், கரும்பு உரிப்போம்ல, அந்த மாதிரி. இப்போ நான் உரித்து வச்சுட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ கரும்பு உரிக்கிற மாதிரி அந்த மேல் தோலை மட்டும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி சுற்றிலும் எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள், இதில் அவ்வளோவா இல்லை. இப்போ நீங்கள் அந்த மேல் தோலை எடுக்கும்போது இந்த இப்படியே எடுக்கணும், ஷைனிங்காக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். எடுத்து அதை வச்சுட்டு இப்போ வந்து இதை ரவுண்டாக கட் பண்ணணும். இதில் வந்து ஆக்சுவலி ரொம்ப நரம்பு இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துடணும். இப்போ ரவுண்டாக கட் பண்ணும்போது இங்கேயும் வரும், அதை வந்து நம்ம இப்படியே ரப் பண்ணி இப்படி இது பண்ணி அதையும் எடுத்து போட்டுடணும். அவ்வளோதான். இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டோன்னா சாப்பிடும்போது அது வாயில் மாட்டாது. எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி பாருங்கள், இப்படி எடுக்கும்போதே இப்படி பார்க்கணும். நரம்பு இல்லைன்னா அந்த ஓரத்தில் உள்ளதை எடுத்துகிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதுதான். குட்டி நரம்பு பாருங்கள், இதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து தண்ணியில் நான் கொஞ்சோண்டு தயிர், 1 ஸ்பூன் தயிர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா வாழைத்தண்டு வந்து சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகிடும், அதனால கருப்பாயிரும். ஸோ அது கருப்பாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணியில் 1 ஸ்பூன் யோகர்ட் போட்டு, அதாவது தயிர் போட்டு கலக்கி வச்சுட்டு அதில் நான் இப்படி குட்டியாக நறுக்கி, இங்கே பாருங்க, இப்படின்னு நறுக்கி நான் வந்து அதில் போடுறேன். நறுக்கி நம்ம இதில் போட்டுட்டோம்னா இது வந்து பிளாக்காக ஆகாது. இது வந்து கொஞ்சம் வேலைன்னு சொல்லி நிறைய பேர் இதை செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வேலையாக இருந்தால் கூட இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கிட்னி ப்ராப்ளம்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இன்றைக்கி நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது, அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாழைத்தண்டுக்கு உண்டு. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொன்று, அப்படி சப்போஸ் ஆஃபீஸ் போகிறவங்க, வேலை பார்க்குறவங்கலாம் செய்ய முடியல, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட அப்போதைக்கு செஞ்சு குக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சா இந்த மாதிரி தண்ணியில் யோகர்ட் போட்டு அதில் இந்த மாதிரி நறுக்கி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, நைட்டு கூட நறுக்கி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் நீங்கள் ரைஸ் வைக்கும்போதே பருப்பை வந்து பாசிப்பருப்பு ரைஸோடு வச்சு எடுத்து அதில் இதை வந்து நீங்கள் காலையில் நறுக்க தேவையில்லை, நைட்டே நறுக்கி, ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். போட்டு வச்சு காலையில் சமைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் இப்போ எல்லாம் நறுக்கி முடித்தோன்னே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யுது. வாங்க, இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும், வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் தான். தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு, அப்புறம் இது சின்ன வெங்காயம் ஒரு 10 இது நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை அண்டு 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 க்ரீன் சில்லிஸ் அண்டு இது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கருவேப்பிலை ஒரு இது வச்சுருக்கேன். ஒரு இது எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் வாழைத்தண்டு நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். அது வந்து மோர் தண்ணியில் போட்டிருங்க. அதாவது தண்ணியை எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் தயிர் கலக்கி விட்டு அதில் நறுக்கி போட்டிருக்கேன். அதனால தான் இன்னும் கருக்காமல் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது, ரைஸ் வைக்கும்போது
வைக்கும்போதே பாருங்கள், நான் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து ஜீரகம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதிலே நீங்கள் வந்து 4 வெந்தயம் கூட போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து அது தாளிக்கும்போது சோம்பும் பெருங்காயமும் போடுவேன். ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். அடுப்பை ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் தான் இருக்கும். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து சோம்பு போட போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பு. நான் கொஞ்சம் ஜீரகமும் போட போகிறேன். ஜீரகம் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு அது வெடித்தோன்னே மிளகா, வெங்காயம், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இதில் நமக்கு வந்து உரப்பு வந்து பச்சை மிளகாலேருந்து தான் வரும். சொல்ல மறந்துட்டேன், தேங்காய் அரை கப், தேங்காய் துருவல் அரை கப் எடுத்துக்கணும். அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். வந்து நம்ம நறுக்கி வச்ச வாழைத்தண்டை போட்டுக்கணும். பச்சை மிளகாய் புதுசாக வாங்கினது, கொஞ்சம் காரமாக இருக்கும் போல். நான் 3 போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக உள்ளதுன்னா 2 கூட போட்டுக்கலாம். போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து வேறு காரத்துக்கு எதுவும் போட போகிறதில்ல. நான் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுவேன். மற்றபடி நம்ம காரத்துக்கு எதுவும் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான். அதனால் நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் 2 போட்டுட்டு கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் ரைஸ் குக்கரில் பருப்பு வைக்கலை, அதாவது இதை வந்து பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு அரை டம்ளர் எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் ரைஸ் குக்கரில் பருப்பு வைக்கலைன்னா தனியாக பருப்பு வேக வச்சுட்டு நீங்கள் அதிலே கூட இந்த இது நறுக்குன வாழைத்தண்டை போட்டு வதக்கி அப்புறம் இது எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தாளிச்சிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். நான் இப்படி பண்ணுறேன். இது வந்து நமக்கு டைம் சேவிங். ஏன்னா ரைஸ் வைக்கும்போதே பருப்பு வச்சிட்டோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். காலையிலையோ மத்தியானம் வேலைக்கு போகிறவங்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக நான் இப்படி செய்கிறேன். வச்சுமா இதை கொஞ்சம் வதக்கினோன்னே பருப்பை இதோட சேர்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு சப்போஸ் தண்ணி வேணும்னு நினச்சா இந்த நறுக்கி வச்சுருந்தோம்ல, தண்ணி போட்டு வச்சுருந்தோம்ல வாழைத்தண்டை, அந்த தண்ணியே ஒரு அரை டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி சேர்க்கல. இப்போ பருப்பு அதை சேர்த்துறேன். இது வந்து ஒரு வாழைத்தண்டு. நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை கூட்டிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு இவ்வளோ பெரிய வாழைத்தண்டு, இவ்வளோ பெரிய வாழைத்தண்டு எடுத்தேன். அதுக்கு இந்த அளவு அரை டம்ளர் பருப்பு. இப்போ நீங்கள் சப்போஸ் பெரிய வாழைத்தண்டே நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பருப்பு 2 துண்டு வாழைத்தண்டுன்னா பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து அரை கப் தான் எடுத்துருக்கேன். நல்லா ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அந்த ஊற வச்ச தண்ணியே ஊற்றினேன். நம்ம வாழைத்தண்டு நறுக்கி போட்டு ஊற வச்சோம்ல, அந்த மோர் தண்ணி அதுவே கொஞ்சமாக ஊற்றிட்டு, ஏன்னா இது வந்து கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு குயிக்காக வெந்துடும்.
அதனால ஃபாஸ்ட்டாகவே வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள். இதில் நான் லைட்டாக ஒரு அரை ஸ்பூனுக்கும் கூட கம்மி, ஏன்னா என்னோடய பச்சை மிளகாயே பயங்கர உரப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாளிக்கும் போது எருமல் வந்துச்சு, இப்போ கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு பிஞ்ச் கிட்ட 1 or 2 பிஞ்சு நான் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா சில பேருக்கு வந்து வாழைத்தண்டு சாப்பிட்டா லைட்டாக சளி பிடிக்காது மோஸ்ட்லி. அப்படி சளி பிடிச்சாலும் பிடிக்கலாங்கிறதுக்காக, ஏன்னா வாழைத்தண்டு வந்து கூலிங், அதனால நான் ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து அரை கப் தேங்காய் திருகினது எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம், அவ்வளோதான். நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு ரெடி. சாரி, பார்த்திங்களா, மறந்தே போயிட்டோம், உப்பு போடவே இல்லை. 1 ஸ்பூன் உப்பு, அவ்வளோதான். அவர் வாழைத்தண்டு கூட்டு இஸ் ரெடி நவ். வாழைத்தண்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட ரைஸோட கொஞ்சமாக நெய் போட்டுட்டு இந்த வாழைத்தண்டு கூட்டை போட்டு அப்பளம் இல்லைன்னா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இதுதான் வாழைத்தண்டு கூட்டு. இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்டிங் டைம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. சிம்பிளான டிஷ்ஷாக இருக்குது, இது எப்படி நல்லாயிருக்குன்னு நினைக்காதீங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Until then, bye from Anmani Geeta Chandrasekharan. Bye.